திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியான வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மலர் தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் பழியாகும் எளிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நாம் எல்லோரும் நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வாரத்திலே 32வது பாடல், அடல் கரிபோல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டொடுதி கண்டாய் விழு தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்கு அறியாய் சுடர் மாமணியே சுடு தீ சுழல கடல் கரிதாய் எழுநஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே என்பதாக ஒரு அருமையான பாடலை அமைத்து கொடுத்தார். அதில் ஐம்புலன்கள், அது ஐம்புலன்களை எப்படி சொல்கிறாரு, அடல் கரிபோல் ஐம்புலன்களுக்குன்னார். அந்த ஐம்புலன்களுடைய கொடுமை, ஏன்னா இந்த அருளாளர்களுக்கு தான் நமக்கு இன்னைக்கு ஐம்புலன்கள் மூலமாக உலகத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் சகலவர்க்கான் மக்களாய். இதனால் நமக்கு என்ன இன்பம் துன்பம் என்ன பயன் எதுவும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு அனுபவிக்கிற அனுபவம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த அருள் வழி நிற்பவர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த ஐம்புலன்கள் அத்தனையும் நமக்கு செய்வது தீமையே என்று உணர்தல். ஏன்னா இந்த நீத்தல் விண்ணப்பமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச வைராக்கியம்தான். இதை உணர்தல் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. யாருக்கு இந்த உணர்வு வரும் அப்படின்னா, ஐம்புலன்கள் மூலமாக இன்றைக்கு உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இத்தனையும் நமக்கு மீண்டும் மீண்டும் வினைகளுக்கு வினை ஈட்டம். அப்போ வினை ஈட்டம் வர 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 அடுத்தடுத்து பிறவிகள் இதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்ற உணர்வு அது யாருக்கு வரும் அப்படின்னா, யார் அருள் வழியாக நிற்கிறார்களோ. அருள் வழி நிற்றல் என்பது இறைவனே குருவாக வந்து, இந்த குரு வரணும். அப்போ சிவரூபம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் சூத்திரம், அப்போ தான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை அப்படின்னு அந்த குருவாக வந்து சொல்லும்போது தான் உயிர்களாகிய நமக்கு நம்முடைய நிலைமை என்னன்னு தெரியும். அப்போ குரு வரும்போது தான் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம். அப்போ போன பாட்டிலேயே அந்த ஐம்புலன்களுடைய கொடுமையை அறிந்தார், அதனால் இறைவனுடைய துணையை வேண்டினார். அந்த பாடலில் 32வது பாட்டில் அப்போ அந்த உணர்வு அப்போ குருவாக வந்தது. இப்போ அடுத்த பாடல் 33வது பாடல்லையும் அதை ஒட்டி அப்படியே சொல்கிறார் பாருங்க. அதாவது குருதான் திருவை காட்டுதல் அப்படின்னு. இங்கே இவருக்கு இறைவனே குருவாக வந்ததை ரொம்ப அழகாக நிறைய இடங்களே சொல்கிறார். அது குருவாகி வந்து இந்த குவளையன் தன்னில் திருவடி காட்டி அப்படின்றத ரொம்ப நிறைய இடங்களில் இவர் அனுபவமாக அவர் அனுபவித்ததை அப்படியே சொல்கிறார். இந்த நமக்கு அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தழல் போல திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயில் பத்திர சொல்வார். குருவடிவாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என இப்படி அனுபவமாக அந்த அவர் சொல்வதை நாம் உணரலாம். அப்போ குருவாக வந்த மாத்திரத்தில் இந்த ஆன்மாக்கள், குரு வந்த மாத்திரத்தில் ஆன்மாக்கள் தான் யாருன்றதையும் இந்த சிவரூபத்தில் ஆன்மா தன்னை தரிசிக்கும். அப்போ ஆன்ம தரிசனம் நிகழும் போதுதான்
இந்த ஐம்புலன்கள் மூலமாக நாம் இன்னைக்கு உலக அனுபவம் இருக்கு பாருங்க, இது அத்தனையுமே வினையை இருவினை ஈட்டம் என்பதாக உணரும் தன்மை கிடைக்கும். அப்போ உணரும் தன்மை கிடைத்த மாத்திரத்தில் இறைவன் இப்பவும் இதை விட்டு நம்ம நீங்க வேண்டுமென்றால் நாம முடியாது. இந்த மலங்களிலிருந்து நீங்குதல் என்பது நமக்காக அது முடியாது. இறைவனுடைய துணை நமக்கு வேண்டும் என்பதை உணர்ந்து இப்போ அடுத்த பாட்டில் அப்படியே அந்த இறைவன் இப்போ இவருக்கு வந்துட்டார், குருவாக வந்துட்டார். குருவாக வந்து இவர் இறைவன் செய்த உபகாரத்தை நினைக்கிறார். முதல்ல நினைத்து தான் இந்த பாடல், அந்த பாடலை அந்த வரிகளை பார்க்கும்போது அப்படி அனுபவபூர்வம். ஏன்னா திருவாசகமே பார்த்தீங்கன்னா அனுபவ நூல், அருள் நூல் அப்படிம்பாங்க. ஆனால் அருள் நூலிலும் அனுபவ நூல். அவர் அனுபவித்ததை வார்த்தைகளாக்கி, அனுபவத்தை வார்த்தைகளை ஆக்கவே முடியாது, ஆனால் இவர் வார்த்தைகளாக்கி நமக்கு தந்திருக்கிறார். அப்போ 33வது பாடலில் சொல்கிறார் பாருங்க, கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மண்டுகின்றேனை விடுதி கண்டாய், நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தாள் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் எந்தாய் களையாய் களையாய குதுகுதுப்பே. அருமையான ஒரு பாடலாக சொல்றார். கருணை மட்டு பருகி. முதல்ல இந்த பாடல்ல இறைவனை விழிக்கிறார். என்ன ஒரு விழிச்சொல் வருது பாருங்க, கடைசி வரியில எந்தாய் அப்படிங்கிறார். என்னுடைய தந்தையே என்று விழிச்சொல்லாக்கி சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல தந்தை மட்டும்தான் இந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும், எப்போ வேணும், எப்படி கொடுக்கணும் பார்த்து 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 செய்கிறது தந்தை. தாயார் கொடுத்தாலும் கூட தந்தையோடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. கேட்காமலேயே அந்தந்த பருவத்திலே அந்த குழந்தைக்கு வேண்டியதையெல்லாம் செய்பவர் இந்த தந்தை தான். இப்போ இந்த தந்தை செய்த அந்த உபகாரம் இன்னைக்கு நாமும் அதை நினைக்கணும். அதாவது தந்தையாக உடலுக்கு ஒரு உடலுக்கு தந்தை இன்னைக்கு நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறத நம்ம நினைக்கிறோம், எல்லாருமே ஓரளவுக்கு நினைப்போம். ஆனால் உயிர் என்றைக்கு உள்ளது அன்றைக்கு இறைவன் நமக்கு தாயாக தந்தையாக வருகிறார். அந்த தந்தை செய்த உபகாரத்தை நம்ம மறக்கக்கூடாது. மணிவாசகர் இந்த சொல்றார் அப்படின்னா, நாம் மறவாமை என்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அவர் மறவாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அருளாளர்கள். நம்பொருட்டாக வந்த அனுபவம் இது. என் தாய் அப்படிங்கிறார். கருணை மட்டு பருகி அப்படிங்கிறார். மட்டு என்றால் தேன். இப்போ ஒரு மலர் இருக்குன்னா மலர்லேருந்து தேன் அப்படியே பிழிச்சு வரும். ஒரு தாமரை, இப்போ என்னுடைய திருவடி என்பது தாமரையாக சொல்லக்கூடியது, அதிலிருந்து தேன் பிழிச்சக்கூடியது. அந்த தேனை உண்ட வண்டு அப்படியே அதிலேயே அதிகமாக தேனை உண்டுச்சு அப்படின்னா எந்திரிக்கவே முடியாது, அதிலேயே அப்படியே கடந்தும் எழ முடியாமல் அப்படியே மயங்கி அதுக்குள்ளே கிடக்கும். நான் அப்படி இல்லையேங்கிற பருகினே கழித்தே, ஆனால் அதுலேயே அடங்கி இருக்கணுமே. ஆனால் அடங்காம எப்படி வர்றேன் அப்படின்னா மண்டுகின்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது மிண்டுதல் அப்படின்னு ஒரு சொல்லலாம். நம்ம மிண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். மிண்டுதல்னா என்னன்னா அந்த களிப்பினால் இங்கும் அங்குமாக அப்படியே கொஞ்சம் ஒரு முனைப்பு, அந்த முனைப்பினால் இங்கும் அங்குமாக அலைதல். இறைவன் எனக்கு செய்த உபகாரம் என்று இந்த சிவபோத முனைப்பு அவங்களுக்கு வந்தது. இப்போ நமக்கு உலகியெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, அப்பா இறைவனுடைய கருணையை நான் உணர்ந்தேன்ப்பா அப்படின்னு உலகியல் இன்பத்தை பார்க்குறோம். ஆனால் அவர் அதை பார்க்கல, உலகியல் இன்பத்தை பார்க்கல. நம்ம இன்னைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை நடந்தது அப்படின்னா, அப்பா இன்னைக்கு எனக்கு இறைவன் எவ்வளவு உபகாரம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு உண்மைக்கே சொல்கிறோம். இந்த உலகியலில் வரும் இன்ப துன்பமெல்லாம்
ஒரு பொருட்டே அல்ல. இதை உணர்ந்தவர்கள் இவர்கள். அதான் முத பாட்டிலே சொன்னார் நமக்கு. இப்பவும் மீண்டும் சொல்றார், இறைவனுடைய திருவடி அதில் பிளிற்றக்கூடிய தேன், அந்த தாமரை போன்ற திருவடி, மென்மையான திருவடி, அதில் பிளிற்றும் தேன் என்பது அதில் இருக்கும் வண்டாக கருணை மட்டு பருகி கழித்து அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். அப்ப வண்டாக தன்னை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய திருவடியில் தான் அந்த நின்ற நிலை, அதிலையும் தேனை பருகி கழித்த நிலை. இது எதை சொல்கிறது அப்படின்னா, இப்போ குருவாக வந்தவர் இந்த இறைவனே அந்த தாழ் தந்து இவரை ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்ட மாத்திரத்தில் இவருடைய உயிர் அறிவு அது இப்பொழுது வியாபக நிலையை அடைந்தது. அதனால் காட்டாதனை எல்லாம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி அப்படின்பார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அந்த மேலான அந்த வியாபக நிலையை இவர் அடைந்தார். அப்படி அடைந்த போதும் கூட இது அவங்களுக்கு இல்லை, நமக்காக சொல்லப்பட்டது தான். இருந்தால் கண்டது செய்து, முதல் வார்த்தை கண்டது செய்துதான். இப்போ இந்த வார்த்தையை எடுக்கணும், கருணை மட்டும் பருகி கழித்து வெண்டுகின்றேனே அப்படின்னா, நீ கொடுத்துட்ட, உன்னுடைய கருணையை கொடுத்துட்ட. அதாவது கருணையை கொடுத்தல் என்பது தான் தானாக செய்தல், திருவடி என்பது ஞானம். அந்த ஞானம் இவருடைய ஞானம் அப்படி பொருந்தி நிற்றல். அப்போ இந்த ஆன்மா தன்னை உணரும் நிலை, அந்த நிலையை இவர் அடைந்தார். அடைந்தாலும் கூட கண்டது செய்தது என்ற மாத்திரத்தில் இவ்வளவோ நீ கொடுத்தப்பையும் கூட நான் கண்டமானிக்கு நடந்தேனே, இது சரி, இது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணாம என் மனசுக்கு என்ன தோன்றுச்சோ அப்படியெல்லாம் செய்தேனே, அப்படி மிண்டுகின்றேனே அப்படின்னு ஒரு வார்த்தை பெறார். இது அவங்களுக்கு இல்லை, ஆனாலும் நம் போன்றவர்களுக்காக எடுத்து சொல்லப்பட்டது. இறைவனுடைய திருவடி பட்ட மாத்திரத்திலே இந்த ஆன்மா அதனுடைய மலம் அடங்கும். நீங்கள் நடராஜ பெருமானை பார்த்தீங்கன்னா ஒரு காலுக்கு கீழே முயலகனை வச்சிருப்பார். அப்போ அந்த திருவடி என்பது ஒளியான திருவடி. இந்த இருள் என்பது, இந்த ஆணவ மலம் என்பது இருளானது. இந்த திருவடி சார்பு பெற்ற உயிர் ஆணவ மலம் அடங்கிய நிலையிலே, அப்போ உயிர் எப்படி இருக்கும்? அந்த பேரறிவுக்குள் அடங்கிய நிலையில் எல்லாம் உணர்ந்த நிலை. அதைத்தான் இங்கே சொல்றார். அந்த கருணையைத்தான் சொல்கிறார். ஆனாலும் கூட இங்கே மனம் கண்டது செய்து, கண்ட மணிக்கு போகாத, இப்படி போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் நீங்கள் சொல்ற. கண்டது என்னுடைய இதை செய்யணும் செய்ய வேண்டான்றது இல்லாமல் என்னுடைய மனம் போன போக்கில், அதாவது மல வாசனை என்று கூட சொல்லலாம், இப்படி இருந்தேனே என்கிறார். ஆனால் அவர் அப்படி இல்லை, முழுக்க அடங்கிய நிலையிலே தான் இருந்தார். அந்த அடங்கியது கூட அந்த சிவபோதத்திற்குள் அடங்கி நின்ற நிலை நம் பொருட்டாக சொல்கிறார். சொல்லிட்டு நின் விரை மலர்த்தாள் அப்படிங்கிறார். நல்ல வாசனை பொருந்தியதான, ஏன்னா அந்த திருவடி அப்படின்றது மென்மை செம்மை மனம் உடையதாக, அதான் விரை மலர்த்தாள். இன்றைக்கு ஐம்புல இன்பம் அப்படின்றது உலகத்தை மட்டுமே அறியக்கூடியது. ஆனால் விரை மலர்த்தாள் என்ற மாத்திரத்தில் இந்த திருவடி தான் இவருக்கு கிடைத்தது. அப்ப இந்த உலக இன்பத்தை கடந்த மேலான ஒன்று பேரின்ப வாழ்வு, அதை அடைந்த நிலையில்தான் விரை மலர்த்தாள் என்கிறார். நீ என்னை விட்டுருவியா? விட மாட்டேன். ஏன்னா உன்னுடைய திருவடியே எனக்கு தந்துட்ட. அதில் இருக்கக்கூடிய அந்த கருணையினால் வழியக்கூடிய மட்டு தேன் பருகி கழிக்கும் நிலையையும் அடியேன் இப்போது அடைந்திருக்கிறேன். அதாவது ஆட்கொண்ட தன்மை. இந்த ஆட்கொண்ட தன்மையை வைத்தே என்ன ஆட்கொண்டுட்ட, ஒரு தகுதி இல்லை, ஆனாலும் தாழ் தந்துட்ட இல்லையா, அந்த தாழ் தந்ததே எனக்கு ஒரு பெரிய தகுதி. அந்த தகுதி, இந்த இவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னா, திருவடி சார்பு பெற்ற மாத்திரத்திலே
என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளும் தகுதியை நான் பெற்றேன், நீ ஏற்றுக்கொண்டாய், அது அப்போ தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படி தந்து விடுதி நீ என்னை விட்ட மாட்டேன், நீ தந்துட்ட அதனால என்னை விட மாட்டேன். விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள். இந்த திருவடித்தா எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா மேலான அறிவு, மேலான ஞானம், மெளிரக்கூடியதான அந்த ஞானத்திற்குள் அடியேனுடைய சிற்றறிவு, இந்த சார்ந்ததன் வண்ணமான அறிவு, இதனை பொருத்தி வைத்து விட்டாய் அப்படின்றத இங்கே அழகாக எடுத்து சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, பண்டு தந்தால் போல. ஏற்கனவே இறைவன் இவரை ஆட்கொள்வதற்காக கொழுந்த மரத்தின் கீழாக திருப்பெருந்துறையிலே வந்து ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்ட மாத்திரத்தில் இவருக்கு ஏற்கனவே முக்தான்மாக்கள் இவங்கெல்லாம் ஒரு பிறவியில் வர்றது கிடையாது, எத்தனையோ பிறவி சார்பு, அதில் தவம் நன்றாக செய்த நிலைமை, அதிலே கிடைத்த பேரு, கிடைத்த கரிய பேரு இந்த பிறவியிலே அவருக்கு கிடைத்தது. சில காலம் அமைச்சராக இருந்து அதன் பின்பாக இவரை ஆட்கொண்ட தன்மையெல்லாம் எடுத்து சொல்வார். அதில் திருப்பெருந்துறையிலே இவரை ஆட்கொண்டார். அதை ஞாபகப்படுத்துகிறார், பண்டு தந்தால். ஆனால் அங்கே கொஞ்ச நாள் இருந்து அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்து உபதேசம் கொடுத்து அவருடைய திருவடியிலேயே இருக்கக்கூடிய பேர் பெற்று அதன் பின்பாக இங்கேயே கோயிலை கட்டு என்று சொல்ல அங்கேயே கோயிலை கட்டினார். அந்த பணமெல்லாம் மன்னனுடைய பணம், இது மன்னனுடையதெல்லாம் அவருக்கு அந்த நினைவெல்லாம் இழந்துட்டார். ஏன்னா உலக சார்பு முழுக்க நீங்கிய நிலை, சிவச்சார்பு பெற்ற நிலை. அந்த சிவச்சார்பு பெற்றதால் இந்த பணத்தையோ, இந்த குருநாதருடைய வாக்கு என்பது சிவமாம் தன்மையில் இருக்கக்கூடிய குரு என்பதை உணர்ந்த நிலையில் அவர் சொன்னதை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டு இங்கே கட்டிட்டார். அதன் பிறகு ஒன்றா நடந்தது. கொஞ்ச நாள் பிரிவு, இடையில பிரிவு வந்தது. அந்த பிரிந்த நேரத்தில் பாடின பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குலைத்த பத்தெல்லாம் அப்போதுதான் பாடினார் என்று சொல்வார்கள். அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றையணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ, என் தோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்றெல்லாம் அப்படி வருந்தி பாடுவது போல அருமையான பாடல்கள் அமைத்து கொடுத்து, அதில் சிறையில் போட்டப்போ பாடிய பாடல் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். அப்படி அந்த பிரிவு அதன் பின்பாக மீண்டும் சேர்ந்த போது அதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். உன்னுடைய விரைமலத்தால் தந்து என்னை ஆட்கொண்டாயே, அப்போ எனக்கு ஒரு பணி கொடுத்தாயே, இதை செய்யென்று பணித்தாயே, அதே போல பண்டு தந்தால் போல முன்பு எனக்கு திருவடி சார்பு கொடுத்த, அப்புறம் பணி செய்யன்னு சொன்ன, பணித்து பணி செய்ய பணித்து என்ற மாத்திரத்தில் இந்த பணியை செய். இது இறைவனாக கொடுக்கவில்லை என்றால் நாம அடைய முடியாது. எந்த பணியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உலகத்து காரியமாக இருந்தாலும் இறைவன் ஆணையின் வண்ணமாக நமக்கு எல்லா காரியம் நடக்குது. உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களும் இந்த உடம்போடு கூட இன்னைக்கு நம்ம எந்த வேலை செய்கிறோமோ சாமி நம்முடைய வினைகளுக்கு ஏற்றாற் போல இந்தந்த காரியங்களை செய்வதற்கு நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அன்றி ஒரு அணு கூட அசையார். அவன் அன்றி ஒரு அணு கூட அசையானா இன்னைக்கு நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் இறைவன் ஆணையின் வண்ணமாக. இப்போ மணிவாசக பெருந்தகைக்கு அங்கே அவரை ஆட்கொண்டு அங்கே பணி செய்ய வைத்தார். அது சிவப்பணி. முதல்ல இருந்தது அமைச்சர் பணி, இப்போ சிவப்பணி. அந்த சிவப்பணியை நினைக்கிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். அதாவது புண்ணியத்திலேயே உலக புண்ணியம் சிவ புண்ணியம். இப்போ உலக புண்ணியம் செய்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு எளிது தான், எல்லாரும் செய்யலைன்னா கூட ஒரு சிலர் செய்வாங்க. யாருக்கு உணவு இல்லையோ, உடை இல்லையோ, படிக்க வசதி இல்லையோ, யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் உதவுதல், அது உலக புண்ணியம். அத்தனைக்கு பலன் உண்டு, பலன் இல்லாமல் கிடையாது. அப்போ அதுக்குரிய பலன் உலக பலன். உலகத்தில் நமக்கு நன்மையாக வரும். நமக்கு எப்படியும் பிறவி வரப்போகுது. அப்போ பிறவியில் இது அந்த பிறவியிலே சில நேரம் கிடைக்கும், சில நேரம் அடுத்த பிறவியில் கிடைக்கும்.
இதெல்லாம் வினைக்கு ஈடாக. ஆனால் சிவப்புண்ணியம் செய்தல் அப்படின்றது யாருக்கு இறைவன் பணித்தாரோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். ரொம்ப அதனால தான் அடிக்கடி சிவப்புண்ணியத்தில் ஈடுபடுங்க நான் சொல்கிறது. இந்த சிவப்புண்ணியம் செய்தல் அப்படின்போது மாகேஸ்வர பூஜை ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் பாருங்க, அந்த பூம்பாவை எழுப்பும்போது முதல் பாடல், அந்த பதிகத்தில் முதல் பாடல் அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய்பார். அட்டு இட்டல் என்ற மாத்திரத்தில் மாகேஸ்வர பூஜை, அதுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு, இன்றைக்கும் உண்டு மாகேஸ்வர பூஜைக்கு. அதே போல் சிவப்புண்ணியங்கள் என்பது இறைவனுக்குரிய காரியங்கள், சிவ ஆலயத்திற்குரியது, அடியார்களுக்கு செய்வது. இந்த அடியார்களுக்கு செய்வது மேலான ஒரு நிலை. இதுக்கெல்லாம் தலையில் ஒரு நல்ல எழுத்து வேணும்பாங்க. உண்மைக்கே நல்ல எழுத்து இருந்தால் தான் இந்த சிவபுண்ணியங்களை நம்ம செய்ய முடியும். உலக புண்ணியம் என்பதற்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் சிவப்புண்ணியத்துக்கு என்ன பலன்றத நம்முடைய சாத்திரங்கள் அவ்வளோ தெளிவாக சொல்லுது. இதுக்கு சாதாரணமாக அவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ உலக புண்ணியம் அப்படின்னா நம்ம ஒரு பணம் வச்சுருக்குறோம், இந்த பணத்தை வீட்டில் வச்சுருக்கோன்னு வைங்களேன். இப்போ இந்த பணத்தினால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, யார்கிட்டையாவது கொடுத்தா கொஞ்சம் வட்டியை வாங்கி சாப்பிடலாம், இல்லை பேங்கில் போட்டால் வட்டியை வாங்கி சாப்பிடலாம். அப்புறம் அந்த பணம் இருக்கும், அந்த பணம் நமக்கு பயன்படும். ஆனால் சிவப்புண்ணியம் என்பது இந்த பணம் மாதிரிலாம் இல்லை, அது மேலான ஒரு நிலை. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இந்த பணத்துக்கு நம்ம கொண்டு போய் பேங்கில் போட்டால் சிவப்புண்ணியத்தை, சாதாரண உலக புண்ணியம் ஒரு வட்டியும் பணமுமா அங்கே வரும். ஆனால் சிவப்புண்ணியத்துக்கு வட்டி என்பது இங்கே ஒரு 10% கிடைச்சா இங்கே ஒரு 50% உலக புண்ணியமாக இல்லை. இப்படியே இப்போ நம்ம வாங்குகிற பணம் மட்டும் இல்லை, இந்த இதுக்குரிய பலன் அடுத்த பிறவியிலையும் அடுத்து 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 அது குறைவே இல்லாமல் இது ஒரு பிறவிக்கு வரும், அது எத்தனையோ பிறவிக்கு வரும். இதில் நினச்சி கூட பார்க்க முடியாத அவ்வளோ பெரிய புண்ணியம் சிவபுண்ணியம். அப்படியே உயிரோடு, ஏன்னா இது உயிரோடு இருக்குது, இது உடம்போடு இருக்குது. உலக புண்ணியம் உடம்போடு வரும், இந்த சிவபுண்ணியம் உயிரோடு வரும். அப்போ அந்த உயிருக்குரிய நன்மையெல்லாம் இன்னும் சொல்லணும்னா மேலான ஞானத்தை தந்துவிடும். இன்றைக்கு ஞானம் கிடைத்தால்தான் இது நன்மை, இது தீமை, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவு நமக்கு மேலோங்கி நிற்கும். இதையெல்லாம் தருவது சிவபுண்ணியம்தான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். பண்டு தந்தால் போல் அன்னைக்கு என்னைய ஆட்கொண்டு பணித்து, அன்னைக்கு ஒரு பணி கொடுத்தாயே. என்ன பணி? இறைவனுடைய திருவடியில் அடங்குதல் மட்டும் அல்ல, இறைவனை துதி மாணிக்கம் போன்ற வாசகத்தை தந்தது. மணிக்க வாசக என்று இறைவனால் கூறப்பட்டார், வாசகம் தந்தார். அப்போ அதுவாறு எனக்கு கொடுத்தையே, அப்படிப்பட்ட பணித்து அதை பணி செய்ய கூவித்து, என்னை கூவித்து அழைத்துக்கப்பா, மீண்டும் மீண்டும் உன்னுடைய பணியை செய்ய வேண்டும், உன்னையே நினைக்க வேண்டும், உன்னுடைய திருவடி சார்பே கிடைக்க வேண்டும், உன் அடியார்களோடு கூடியிருக்கிறது பெரிய பணி. இதற்கெல்லாம் நல்ல எழுத்து இருந்தால் தான் அடியார்களோட கூடியிருக்க முடியும். இல்லை அடியார் கூட்டமே நமக்கு கிடைக்காது. சத்சங்கம் கிடைக்கிறது 16 பேரில் 16வது பேர் அந்த பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய்பார். அது மாதிரி ஒரு நல்ல சத்சங்கம், இதெல்லாம் சிவபுண்ணியத்தில் தான் வரும். அதான் பணி செய்ய கூவித்து, கூவி வந்து இதை செய்ய, இதை செய்ய அப்படின்னு இறைவன் பணித்தால் அன்று நாமா செய்ய முடியாது. பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு இதை செய்யக்கூடாதாப்பா, நீ என்னை கூப்பிடக்கூடாதாப்பா, என்னை முதல்ல நீ தானப்பா ஆட்கொண்ட, நீ தானப்பா அந்த பணி செய்ய சொன்ன, அது போல மீண்டும் 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 கூவித்து என்னை கொண்டு, எந்தாய் நீ எப்படிப்பட்டவன், என் உயிருக்கு தந்தை அல்லவா அப்படிங்கிறார். அப்படி செய்வதால், இப்படி பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? உன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? களையாய குதுகுதுப்பே அப்படிங்கிறார்.
ஏன்னா இந்த களைதல் அப்படின்னா என்னிடம் இருக்கக்கூடிய குதுகுதுப்பு என்ற மாத்திரத்தில் நம்முடைய மனம், இந்த மனம் என்ன செய்யும்னா இங்கேயும் அங்கேயுமா ஒரு பரபரப்பு. என்ன ஒன்று கிடைச்சாலும், ஒரு பொருள் கிடைக்குதுன்னா இதான் எனக்கா இரு 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 அப்படின்னு ஒரு பரபரப்பில் வரும் பாருங்க. ஒரு ஆசை அது ஒரு மிகுதிப்படும் போது ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் இங்கேயும் அங்கேயுமா செய்கிறது தெரியாமல் ஒரு பரபரப்பு இருக்கும் பாருங்க. இந்த குதுகுதுப்பு என்கிட்ட வரக்கூடாது, பொதுவாகவே நம்மகிட்ட வரக்கூடாது, அடங்கணும். ஆசை அறாய், இதெல்லாம் அழகாக சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆசை விடுறதை விட அது மேலே ஒரு பரபரப்பு வருது பாருங்க. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வர வர கண்டு ஆராய் மனமே. இந்த பரபரப்பு இல்லாத ஒரு நிலைதான் மேலான இறைவனோடு நம்மை ஒன்றிவிக்கும். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார். அப்போ பப்பர அப்படின்னா பரபரப்பில்லாத, ஆரவாரம் இல்லாத, அமைதியான அந்த நிலை. மனம் அப்படி அடங்கணும், மனம் அடங்கணும். அப்போ அடங்கணும்னா யார் வரணும்? சாமி, எனக்கு நீ முதல்ல ஆட்கொண்டப்ப பணி கொடுத்தே இல்லையா, பணித்து பணி செய்ய கூவித்து என்னை அப்படியெல்லாம் பணியை கொடுக்க 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 கொடுத்து தந்தையாகிய நீ களையாய். எதை களைய வேண்டும்? பரபரப்பை, என்னுடைய மனதிலே ஏற்படக்கூடிய அந்த பரபரப்பை களையாய். களையாய் குதுகுதுப்பே. ஏன்னா நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கண்டது செய்து கொண்டு இருக்கிறேன். இது சரி இது தவறுன்ற தெரியாமல் கண்டதையும் செய்துக்கிட்டு இருக்கேன். அப்படி கண்டது செய்து கொண்டு நீ என் மேலே எவ்வளவு கருணை கொண்டு இந்த தேன் திருவடியிலே, திருவடி தாமரை அதில் இருக்கக்கூடிய தேன் மட்டு பருகி கழித்து, அப்படி அந்த கழித்தாலும் அதில் அடங்காமல் மிண்டுகின்றேனே. இப்படி போய் இருக்கேன், ஆனாலும் நீ என்னை விட மாட்ட. ஏன்னா திருவடி சார்பு கொடுத்துட்டே இல்லையா, அதனால என்னை விட மாட்டேன். விடுதி கண்டாய் உன்னுடைய விரை மலர்த்தாள், உன்னுடைய திருவடி தாமரையை பண்டு தந்தாள் போல முதல்ல எனக்கு கொடுத்தையே, அது போல கொடுத்து பணித்து. அன்றைக்கு எனக்கு ஒரு பணி கொடுத்தாயே, என்னெல்லாம் பணி கொடுத்த, இதை செய் இதை செய் என்று சொன்னாயே, அதுபோல பணித்து அந்த பணியை செய்வதற்கு கொடுத்தா மட்டுமல்ல, உடனாக இருந்து இறைவன் செய்விக்கவில்லை என்றால் நாம எந்த காரியம் செய்ய முடியாது. பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு எந்தாய். அதன் மூலமாக இறை பணி செய்ய ஆரம்பித்து விட்ட ஆன்மா, அதாவது இறைப்பணி என்ற மாத்திரத்தில் இறைவனுக்கு பணி செய்தல் அல்ல, இறைவனோடு அடங்கி இருத்தல். இது 10ஆம் சூத்திரம் நமக்கு அழகா சொல்லும். இறைபணி நிற்றல் என்பது இறைவனுக்கெல்லாம் பணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைப்பணி என்பது இந்த சிவபுண்ணியம் ஒரு பக்கம், ஆனால் சிவபுண்ணியம் செய்யும் போதும் நான் செய்கிறேன் என்ற முனைப்பு அங்கு மேல் எழும்பாமல் அடங்கி நிற்றல். இந்த தன்முனைப்பு மேல் எழாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதைத்தான் இங்கே கடைசிரா களையாய் களையாய குதுகுதுப்பே. அது லேசில் போகாது. இந்த குதுகுப்பை நானு 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 நானுன்ட்டு அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கோம். அதை அப்படி களையாய், அந்த தன்முனைப்பு அடங்க வேண்டும். அதை அடக்கு நம்ம கையில் கிடையாது. அப்போ இறைவன் செயல். அப்போ இறைப்பணி நிற்றல் என்பது அடங்கி நிற்றல், தன்முனைப்பு அடங்கி நிற்றல். என்னுடைய திருவடி கிடைத்தது, சார்பு கிடைத்தது, 8ஆம் சூத்திரம் சார்பு கிடைச்சிட்டு 9ஆம் சூத்திரம் ஆன்ம சுத்தி வந்துச்சு, 10ஆம் சூத்திரம் அடங்குச்சு. தன் பணி என்ற மாத்திரத்தில் இறைவனுக்கு பணி செய்தல் என்ற மாத்திரத்தில் சிவ புண்ணியங்களை செய்யும் போதும் இந்த தன்முனைப்பு எல்லாம் எல்லாம் சிவச்செயல் என்று அடங்கிய நிலை. அதுதான் களையாய் களையாய குதுகுதுப்பே என்பதான அருமையான ஒரு பாடலாக இந்த தன்முனைப்பு அடங்கும் தன்மையை, ஏன்னா அதுதான் தடை.
இந்த தடையை அகற்றி, அந்த ஆசை, அதில் வர முனைப்பு, இதையெல்லாம் அகற்றி அந்த திருவடி மலர், அந்த திருவடி மலர் அது தரக்கூடிய அந்த கருணை தேன் அதை பருகி கழித்து அங்கேயே அந்த பரபரப்பில்லாமல் அடங்க வேண்டும் என்பதாக இந்த பாடல் 33வது பாடலாக அனுபவமாக சொல்கிறார். கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய், நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் தாய் களையாய் களையாய குதுகுதுப்பே என்பது போல உன்னுடைய கருணையாய தேனை பருகி கழித்தும் மனதில் தோன்றியவற்றையெல்லாம் செய்து செருக்கி திரிகின்ற என்னை விட்டு விடுவாயாப்பா? விடமாட்டார். இறைவா எம்பெருமானே, இந்த மனமிகுந்த விரைமலத்தாள் போன்ற உன்னுடைய திருவடையை முன்பு அளித்த இல்லையா, அதுபோல இன்னும் அளித்து அந்த தொண்டு செய்ய கூறி அழைப்பித்து என்னையும் அடிமையாக கொண்டு என்னுடைய ஞான இந்த வளர்ச்சிக்கு அந்த இடையூறாக இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த பரபரப்பு, அதை களைவாயாக என்று அருமையான 33வது பாடலாக இங்கே தந்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். இன்றைக்கு இந்த பாடலை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பொற்பாதங்கள் பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி.